Taste the Daily. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி மற்றும் ஆத்தூர் அரசு மருத்துவமனை நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து ஆத்தூர் நகர கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன், கெங்கவள்ளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி, ஆத்தூர் நகர கழக செயலாளர் மோகன் உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செம்மலை, மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாக திமுக அரசு உள்ளது என்று குற்றம் சாட்டினார். ஆத்தூர் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அமைச்சரே, விளையாடாதே விளையாடாதே, மக்கள் உயிரில் விளையாடாதே, பேசாதே பேசாதே, பொய்யை மட்டுமே பேசாத, கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். பதவியேற்ற 10 நாளில் ஒரு கருத்தை சொன்னார். பேட்டியிலே சொல்லுகிறார் நிருபரிடம், எடப்பாடியார் 10 ஆண்டுகளில் எடப்பாடி தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், நம்முடைய மாவட்ட அமைச்சர் இந்த கும்பகர்ணன் தூக்கத்தில் இருந்தாரா? என்ன வளர்ச்சியை எடப்பாடியார் ஏற்படுத்தவர் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? எப்படி வாய் பூசாமல் சொல்லுகிறார்? அதுதான் எஜமான விசுவாசம். அவருடைய தலைமையை திருப்திப்படுத்துவதற்கு இப்படி சொல்லுகிறார். நிர்வாகமே செய்ய தெரியாத ஒரு ஆட்சியாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிதான் என்பதற்கு வேறு சான்றுகளே தேவையில்லை. இதைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், ஆத்தூர் நகராட்சியில் இலக்கு நிர்ணயம் செய்து மக்களிடம் வரி வசூல் செய்வதாக குற்றம் சாட்டினார். நகராட்சிக்கு பணம் இல்ல, துப்புரவு பணியாளருக்கு பணம் கொடுக்க முடியவில்லை நரசிங்கபுரம் நகராட்சியில. அங்க எல்லாம் இது எடுத்து வளர்ந்துட்டு இருக்காங்க, என்னது டேப் எடுத்து வீடு வீடா வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த அதிகாரி கூப்பிட்டு கேட்டேன், என்னையா சார் இன்னைக்கு இவ்வளவு கல்லா கட்டணும், அதுக்கப்புறம் இன்னைக்கு வசூல் பண்ணணும், ஒரு டார்கெட் ஃபிட் பண்றான். காவல்துறையில ரோட்ல போடுற பைக்கை மறிச்சு வசூல் என்னடா லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, அவர் கேட்க என்ன சொல்றாங்க, சார் ஒரு மாசத்துக்கு ஒரு மாவட்டத்துல இருந்து இவ்வளவு பணம் வசூல் பண்ணி அரசாங்கத்தை கொடுக்கணும். அரசாங்கத்தில் நிதி இல்ல, மக்களுடைய வரி பணத்தை புடிங்கதான் அந்த நிதியை அங்க செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 3 ஆண்டுகளாக இந்த ஆட்சியில மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, வெளியதான் வாங்க சொல்லி தொந்தரவு படுத்துறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? அது ஒரு டாக்டர் சொன்னார், வாங்குற சம்பளத்தில் 25,000 நானே இலவசமா மருந்து கொடுத்துறேங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி இந்த நாட்டில் நடக்குதுன்னா இந்த பகுதிவாழ் மக்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா? ஏதாவது இந்த அரசு மருத்துவமனைக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை செய்திருக்கிறார்களா? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் சென்டரின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறந்தாங்கி அரசு மருத்துவமனையின் டயாலிசிஸ் சென்டரில் மேற்கூரையானது இடிந்து விழுந்தது. இந்நிலையில் இடிந்து விழுந்த மேற்கூரையை சரி செய்யாமல் நோயாளிகளை திருமய மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளனர். நோயாளிகள் சென்ற பிறகு டயாலிசிஸ் சென்டரை பூட்டிய விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை தற்போது வரை அதனை சரி செய்யாமல் பூட்டியே வைத்துள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அலட்சிய போக்கால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். சேலத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியை விற்பனை செய்வதற்கு மாணவர்களின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழைய சூரமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் தொடக்க மற்றும் மேல்நிலைப் பள்ளியின் உரிமையாளர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பள்ளி கட்டடத்தை விற்பனை செய்து பங்கு தொகையை பிரித்துக் கொள்ள முடிவு செய்தனர். இது குறித்து அறிந்த மாணவர்களின் பெற்றோர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசே இப்பள்ளியை நிர்வகித்து நடத்த வேண்டும் என பெற்றோர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் பழவூர் குட்டையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை முறையாக அகற்றாமல் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மண்ணை போட்டு மூடி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பழவூர் குட்டையில் கேரள மாநிலத்திலிருந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணிகள் 2 நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் குப்பைகள் கிடந்த கழிவுநீரை அகற்றாமல் மண்ணை போட்டு மூடும் பணியில் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இப்பகுதியிலிருந்து 300 டன்களுக்கு மேலான மருத்துவ கழிவுகள் கேரள மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வளமிகு தமிழ்நாட்டை பாழாக்கும் நடவடிக்கையில் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.